ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 69. நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த வீக்கெண்ட் ஷோ. சேத்து சார் வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயங்கர ஒரு பீடிகையோடு ஆரம்பித்து உள்ளே போய் ரெண்டு பேரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்கை கழட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டார். ரெண்டு பேரையும் அவங்க வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாரு. ஒதுக்கி வச்சுட்டு ஹவுஸ்மேட்லாம் கேட்டார், இந்த மாதிரி பண்ணுங்களா, என்ன பண்ணி அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கதை சொல்லிட்டு இருந்தாங்களா. அவங்க ரெண்டு பேரும், அதாவது பாரும் காமும் கொஞ்சம் கூட கில்ட்டியாக பண்ணலை. அது நமக்கே தெரியுது, பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த ஷோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களும் அதை கண்டிப்பாக அதை வந்து கில்ட்டியாக கொஞ்சம் கூட இல்லை. அதை எல்லாரும் சொன்னாங்க. கானாவுக்கு பாட்டு விழுந்துச்சா, கானாவுக்கு நல்லா பாட்டு வந்து அவங்களோட சப்போர்ட் பண்ணிட்டு கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்புறம் பாருக்கு வந்து பேச முடியுமா, ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டார். காதில் உள்ளன்னு மக்களும் சொன்னாங்களா. அப்படியே பிரேக் விட்டுட்டு போயிட்டார். ஸோ பிரேக் முடிச்சுட்டு போயிட்டு வந்து நம்ம கேப்டன் அமித், நம்ம பார்க்குற வரைக்கும் அவருக்கு என்னமோ நல்லா தான் செஞ்ச மாதிரி தெரிஞ்சு இந்த வாரம். பட் ஆனால் என்னென்னா, அவர் வந்து மேபி இந்த காம்ப்ளிமெண்ட் நிறைய பேர் 2-3 பேர் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே விட்டுட்டாரா என்னன்னு தெரில. ஆனால் நமக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சுது அவர் காமுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப எதிர்த்து பேசலாம். இந்த 13 பேரை வச்சு செஞ்சுருக்காங்க 2 பேர். ஆனால் வந்து 13 பேரை டாலரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் யாரும் எதிர்த்து கேட்கல. பனிஷ்மெண்ட்டும் ஒழுங்காக செய்யலை. பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்குள்ள அவங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு போய் செய்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். அதனால் இன்றைக்கி அமித் வந்து ரொம்பவே பாட்டு விழுந்தது. கேப்டன் என்னாச்சுன்னா, அவர் வந்து எதுவுமே ஒழுங்காகவே கேட்கல. வீடு சுத்தமாக இல்லை, அப்புறம் வந்து பனிஷ்மெண்ட்டும் ஒழுங்காக செய்யலை. அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பாரு செஞ்சாங்க, காமு செஞ்சாங்க அப்படின்ட்டு வந்தார். அதுதான் வந்து ஹவுஸ்மேட்கிட்டே கேட்டு எத்தனை பேர் ப்ரூஃப் 1 2 3 ப்ரூஃப் பண்ணி அமித்துக்கு புரிய வச்சார். புரிய வச்சுட்டு மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு போயிட்டாரா. பிரேக் விட்டு போயிட்டு வந்து எலிமினேஷன் ரம்யா எலிமினேட் பண்ணார். அப்புறம் ஸ்டேஜில் வந்து சேத்து சார் காஃபி கொண்டாந்து கொடுங்க, காஃபி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாரு. அது நல்லாவே ஸ்வீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறது. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு சேத்து சார் இந்த 2 பேரையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பேசி சான்ஸ் கொடுக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியான தண்டனையாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாம் அப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டார். கேப்டன்ட்ட அப்படி கேட்டார், கானாட்ட அப்படி துப்புனாரு. அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சு ஒன்றுமே பேசாமல் அப்படியே விட்டது ஒரு தண்டனை. அதாவது எப்படின்னா, அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் அது அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த 2 பேரும் வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அதனால் அவங்க இன்னும் நல்லா பயங்கரமாக ஒரு ரெட் கார்டை கொடுத்து ஏதாவது செஞ்சுருந்தா சிவியராக வார்ன் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது.